நான் வெட்டி வச்ச வெங்காயத்தை பார்த்து என்னை திட்டாமல் இருந்த ஆளே யாருமே இல்லை எங்கள் வீட்டில். ஏன்னா நான் அவ்வளோ அழகாக வெட்டுவேன். எல்லாமே ஒரே சைஸில் வெட்ட மாட்டேன், எப்பயுமே வித்தியாசமாக தான் வெட்டுவேன். அதாவது ஒன்று சின்னதாக ஒரு பெருசாக அந்த மாதிரி தான் வெட்டுவேன். அதுவும் இந்த குட்டி குட்டியாக சாப் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஸோ ரீசெண்டாக நான் யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஈஸியாக ஆனியன் கட்டிங் மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தப்போ இந்த மெத்தட் நான் கண்டுபிடிச்சேன். சரி, ஒரு ஆனியன் கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறேன். நல்லா வந்திருந்தது. ஸோ இன்னொன்று கட் பண்ணி வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கட் பண்ணிட்டோம். நிறைய வெங்காயம் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி ஆகணும்ல, இல்லைன்னா வீட்டில் எதையாவது தூக்கி அடிச்சிடுவாங்க. சரி, போண்டா சுட்டலாம் பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு கடலை மாவு, கறிவேப்பிலை, கொரியாண்டர் லீவ்ஸு, அப்புறம் மிளகாய் கொஞ்சம். வீட்டில் குழந்த இருக்கிறதுனால நாங்கள் 2 மிளகாய் போட்டோம், வர மிளகாய் 2 போட்டோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதை மட்டும் வெட்டாமல் விட்டுட்டேன், தூக்கி தூர போட்டுடலாம். நம்ம வீட்டில் காரம் அதிகமாக தான் இருக்கணும், மிளகாய் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆள்லாம் யாருமே இல்லை. சரியான அளவில் இருந்தால் ஓகே. இந்த போண்டாலலாம் இது எதுக்கு இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் வாயில் வந்துச்சுன்னா தூக்கி தூர தான் போட போகிறோம்ல. சோடா உப்பு கொஞ்சமாக, அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுக்கப்ப என்னாச்சுன்னா தண்ணி பற்றலை சொல்லிட்டு மறுபடியும் எங்கள் அக்கா தண்ணி ஊற்றுனா மறுபடியும் மாவு பற்றாமல் போச்சு. இது வீட்டுக்கு பண்ணுறேன், அதனால் நான் கை கழுவிட்டேன், வீடியோ கட் பண்ணிட்டேன். இது நான் வீட்டுக்கு பண்ணுறதுனால நான் இந்த கோலத்தில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யாரும் இப்படி எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம். தென் இதில் ஒரு குளறுபடி என்ன ஆச்சு அப்படின்னா, இதுக்கு மேலே மாவும் தண்ணியும் போட்டு விளாண்டுட்டு இருந்தோம்னா வீட்டில் சம்திங்காக நமக்கு அடி விழுந்துடும். ஸோ போதும், எப்படியோ நாம் தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு கொஞ்சம் லூஸாகவே இருந்தாலும் பரவாயில்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிடும்போது தான் அப்பாவே சொன்னார், மாவு இன்னும் லூஸாக இருக்கணும், அப்போ தான் போண்டா நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு சொன்னார். இது எடுத்துகிட்டு இருக்கும் போதே நம்ம வீடியோவை வெர்டிக்கலாக எடுக்கணுமா லேண்ட்ஸ்கேப்பாக எடுக்கணுமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவே இல்லை. இதுக்கப்புறம் லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்ஸ்கேப் மாறிட்டோம். இப்போ லேண்ட்ஸ்கேப் போட்டோம்னா எப்படி வருது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் போட்டு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இந்த டைமில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் அக்கா என்னுடைய கேமராமேன் திறமையெல்லாம் பார்த்து கொஞ்சம் பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நான் இந்த செக்ஷனை மட்டும் மியூட் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் தட்டு எடுத்துகிட்டு வருவேன், நீ என்னை இப்போ வீடியோ எடு, என் முகம் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதனால் நான் இந்த மாதிரி எடுத்தேன். ஓகே, கட் பண்ணியாச்சு அந்த முகம் தெரிகிற பொசிஷனை. ஆக்சுவலி தட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தா முகத்தை காட்டக்கூடாதுன்னு. சாரி, தட்டு இல்லை, அந்த ஸ்ட்ரெயினரு. அப்புறம் போண்டா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறின பிறகு எல்லாத்தையும் எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம். ஏன் ஹாட் பாக்ஸில் போட்டோம்னா, இது பண்ணுறப்ப அம்மா வீட்டில் இல்லை, கொஞ்சம் அவங்கள விட உடன்பிறப்பு வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வந்தால் சூடாக சாப்பிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம். போயிட்டு வந்த பிறகு கேட்குறாங்க, உங்களெலாம் ஹாட் பாக்ஸ் யார் எடுக்க சொன்னது அப்படின்னு கேட்டாங்க. செஞ்சிட்ருக்கும் போதே மைனஸ் பண்ணிடலாம், ஏன்னா வீட்டில் பன்னீர் செஞ்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சா, அதனால் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தினால நாங்கள் மைனஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சமாக ஒரு 3 பல் பூண்டு, 4 பல் நான் போட்டிருந்தேன். இதுக்கே எங்களுக்கு நாக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, 3 பல் இல்லைன்னா 2 பல் போட்டுக்கோங்க. நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா இது ஓகே. அப்படியே நீங்கள் அதிகமாக பண்ணணும், பூண்டு அதிகமாக போட்டிங்க அப்படின்னா பன்னீர் அதிகமாக போட்டுக்கோங்க. வீட்டில் முட்டை நாங்கள் சேர்த்துக்க கூடாது. ஸோ இந்த டைமில் அதனால் முட்டைக்கு பதிலாக பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிச்சு. அப்புறம் தம்பி தூங்கிட்டு இருந்தால் அதனால தான் கதவை சாத்திட்டோம். மிக்ஸி சத்தம் கேட்டால் எழுந்திரிச்சோனால அதனால். இதுக்கு எண்ணெய் கில்ட்டியாக தான் இருக்கும், எண்ணெய் அதிகமாக நாங்கள் சேர்த்துக்கிட்டோமே. அப்புறம் உடனே சாப்பிட்ருவோம், எண்ணெய் ஊற்றியே எங்களுக்கு இவ்வளோ எண்ணெயா அப்படின்ட்டு ஆயிடுச்சு. சரி, உடனே சாப்பிட்ருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இதுலேயே. அப்புறம் நீங்கள் இது கரெக்டான செய்முறையெல்லாம் கிடையாது, இதை நம்பி நீங்கள் எதையும் செஞ்சிடாதீங்க. ஆனால் நாங்கள் செஞ்ச வரைக்கும் இது நல்லா தான் இருந்துச்சு. செஃப் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் தான். தின்னு பார்த்தப்போ நல்லா இருக்கவும் கண்டினியூ பண்ணிட்டோம். அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொன்னாங்க பாருங்கள்,
அப்படி இருந்துச்சு.